எதை ஏறினார்களோ அதை எடுத்து நடப்பதுதான் நன்றியான செயல். அல்லாஹ்வும் ரசூலும் எதை தடுத்தார்களோ அதை தவிர்த்து வாழ்வதுதான் நன்றியான செயல். ஆடை விஷயமாக இருக்கட்டும், ஆபரணங்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இதை குறித்து அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன இந்த விஷயத்தில் நம்முடைய நிலை என்ன? நிறைய ஆண்களை பார்க்கிறோம், கையிலையும் கழுத்திலையும் முரட்டுத்தனமான வெள்ளி பொருள்களை கொண்டது. வெள்ளி பொருளை கொண்டது இது மார்க்கம் அனுமதிக்காத செயல். இது அல்லாஹ்வின் தூதர் நபியினுடைய வரலாறுல வெள்ளி பொருள்களை ஆபரணமாக அணிந்த வரலாறு கிடையாது. ஆனா ஒரே ஒரு கட்டத்துல வெள்ளி மோதிரம் அணிந்திருந்தார். அது எதுக்கு தெரியுமா? ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கையை முடித்துக் கொண்டு மதீனா திரும்பிய ஃபாத்திமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து செல்வதற்காக யோசிக்கிறாங்க. அடுத்த கட்டமாக இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் எப்படி எடுத்து செல்வது? அவர்களுடைய சிந்தனைக்கு வந்த செய்தி என்ன என்றால், இந்த மக்காவையும் மதீனாவையும் சுற்றி இருக்கக்கூடிய பல நாட்டு தலைவர்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்து கடிதம் எழுத முடிவு செய்தார். இந்த முடிவை நபி எடுத்த போது தோழர்கள் ஒரு ஆலோசனை சொன்னார். அல்லாஹ்வின் தூதரே, ஒரு நாட்டுடைய மன்னருக்கு நீங்க கடிதம் எழுதினா அந்த கடிதத்தில முத்திரை இருந்தால்தான் அந்த கடிதத்தை அவர்கள் படிப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அந்த காலத்து பழக்கம். இன்னைக்கு அந்த பழக்கம் சீல் வைக்கணும். அந்த ஜமாத்துடைய சீல் இல்லாம நாமே அங்கீகரிக்க மாட்டோம். என்ன செய்யலாம்? இந்த நேரத்திலே நான் நபி அவர்கள் ஒரு முத்திரையை தயார் செய்தாங்க. அது தங்களுடைய மோதிரத்திலேயே செய்ய செய்தார்கள். அந்த முத்திரையில முஹம்மது ரசூல் அல்லாஹ் அப்படின்னு இருந்துச்சு. இஸ்லாமின் பக்கம் அழைப்பு கொடுத்து பக்கத்து நாட்டு மன்னர்களுக்கு கடிதம் எழுதும் போது இந்த மோதிரத்தில் இருந்த முத்திரையை தான் அதிலே வைத்தார்கள். இந்த ஒரு கட்டத்தில் மட்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளி மோதிரம் அணிந்திருந்தார்கள் என்று வரலாறு குறிப்பிடுகிறது. எந்த கட்டத்திலேயும் வெள்ளியை அவர்கள் அணியவில்லை. அவர்கள் அணியவில்லை. இந்த அணியா செயலை கண்டு அந்த நபி தோழர்கள் அந்த செயலுக்கு கொடுத்த மரியாதையை ஈமான் கொண்ட மக்கள் நாமும் கொடுக்கணும். ஒரு சஹாபி ஒரு ஆபரணம் அணிந்திருக்கிறார், மோதிரம் தான் அணிஞ்சிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கையில் இருந்த மோதிரத்தை கழட்டி கீழே போட்டுட்டு நரகத்தினுடைய ஒரு கங்கை எடுத்து உன்னுடைய விரலில் அனுபவித்துக் கொள்ள நீ விரும்பினால் எடுத்து போட்டுக்க அப்படின்னு சொன்ன அந்த சஹாபி அது தொடரல. ஆணுக்கு ஆவரணம் என்பது தடுக்கப்பட்ட செயல் என்பதை நபி இப்படி சொல்லி காட்டினார். மற்ற சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆணுக்கு இந்த ஆவரணம் கூடாது என்பதுதான்
எந்த அளவுக்கு ஈமான் உள்ளவர்களாக இருக்கிறோம். பலகீனமானவர்கள் தானே மோதிரம் அணிவதாக இருக்கட்டும். மோதிரம் மட்டுமா இளைஞர்கள் அணியறாங்க? கழுத்துல செயின் போட்டுக்கிறான், கையில மோதிரம் போட்டிருக்கான். நிறைய பேரை பார்க்கிறான் காதுல கடுக்க மாட்டி இருக்கான், காலில் மிச்சி போட்டிருக்கான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இதை ஏன் இஸ்லாம் தடுக்கிறது என்று சொன்னால், இது ஆணுக்கு ஆகாத ஆபரணம், முதல் விஷயம். இரண்டாவதாக, யூத மதத்தினுடைய பிராமணர்களுடைய பழக்கம் இது. இன்னும் சொல்ல போனா, நிறைய இளைஞர்கள் தாங்கள் நேசிக்கக்கூடிய சினிமாக்காரர்கள் அணிந்திருப்பாங்க, அதை பார்த்துட்டு அணியது. அப்ப இந்த மார்க்கத்துக்கு புறம்பானவர்கள் கடைபிடிக்கக்கூடிய செயலை நாம் கடைபிடிப்போமே ஆனால் ஈமானின் பலகீனமான ஆபரணங்கள் மட்டும் இல்லை, நிறைய பெண்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த புருவங்களை சரி செய்துக்குவாங்க, அல்லது தெத்து பல்லாக இருந்தா அதை சரி செய்து கொள்வாங்க. இஸ்லாமிய ஆரம்ப காலத்துல இந்த பழக்கம் இருந்துச்சு. ஒரு பெண்ணுக்கு தெத்து பல்லு இருக்குது, நீட்டிக்கிட்டு, அந்த பொம்பளை ஒரு அறத்தை வச்சு தீட்டி சமப்படுத்திட்டார். இந்த இரண்டு பேரை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னாங்க, லஅனல்லாஹ், புருவத்தை சிரைக்கக்கூடியவரையும் பல்லை தீட்டக்கூடியவரையும் அல்லாஹ் சபிக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏன் இது கூடாது? பல்ல சரி செய்வதையும் புருவத்தையும் சரி செய்வதையும் ஏன் கூடாது? அல்லாஹ் ஒரு மனிதனை எந்த கோலத்தில் படைத்திருக்கின்றானோ இதை மாற்றி அமைப்பது என்பது ஷைத்தானுடைய வேலை. ஷைத்தான் மனிதனுடைய விஷயத்துல இரண்டு தவறான வழியை நமக்கு காட்டுறான். முதலாவதாக ஷிர்க் செய்யும்படி மனிதனை ஷைத்தான் இயக்குவான். இரண்டாவதாக அவன் சத்தியம் விட்டு இருக்கிறான், அவனுடைய இயற்கை படைப்பை மாற்றும்படி அவன் ஏவுவானான். பல்லு கோணலா இருக்கு, கம்பி போடும், அறக்க வச்சு தீர்த்து புருவத்தை நேரா சிரைச்சு விடு அப்படின்னு இயற்கையான அல்லாஹ் படைத்த இந்த படைப்பை மாற்றும்படி சிந்தனையை தூண்டுவது ஷைத்தானுடைய வேலை. எனவேதான் இந்த செயல் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் பெருநாள் வந்துருச்சு. நம்முடைய அருமையான பிள்ளைகள் இளைஞர்களை பாருங்க, பார்த்துட்டு இருக்கிறீங்க, நல்லா நாளைக்கு பாருங்க. இந்த தலைமுடிய எவ்வளவு கேவலமாக வைத்திருக்கலாம் என்பதை நீங்க பாருங்க.
கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தலைமுடி விஷயத்துல இஸ்லாம் 2 செய்தியை சொல்லுது. முதல்ல ஆண்களை பார்த்து முடி வளர்க்க சொல்லுது. முடி வளர்க்க, முடி வச்சுக்கிற சொல்லுது. 3 கட்டத்தில தான் மொட்டை எடுப்பதற்கு மார்க்கம் அறிவுறுத்தது. எப்ப குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னா 7வது நாள் மொட்டை எடுத்து அந்த முடிக்கு பகரமாக வெள்ளிய தர்மம் செய்து அன்னைக்கே பெயர் வச்சு ஆண் குழந்தையா இருந்தா சுண்ணத்து பண்ணிவிடும். பிறந்த 7வது நாள் சுண்ணத்து பண்ணி மொட்டை எடுக்கணும். ஒண்ணு. இரண்டாவதாக ஹஜ்ஜுடைய அமல்களை செய்யும் போது இஹ்ராம் அணிந்து மொட்டை எடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. இது வாஜிப். 7வது நாள் குழந்தைக்கு மொட்டை எடுப்பது சுன்னத்து, ஹஜ்ஜுடைய அமல்கள மொட்டை எடுப்பது வாஜிப். மூன்றாவதாக ஒருத்தர் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னா அவர் மொட்டை எடுத்து குளிக்கணும். இது சுன்னத்து. மொட்டை ஓடுவதை குறித்து இந்த 3 இடத்தை தான் இஸ்லாம் சொல்றது. மற்ற நேரங்கள்ல ஆண்கள் முடிய வச்சுக்கிறணும், முடியோட இருக்கு. ஆனா அந்த முடியை எப்படி வச்சுக்கிறணும்னு சொல்லி நமக்கு வழிகாட்டுது. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிமு. நீங்க முடி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா பரட்டையாக விட்டு தெரியாதீர்கள். பார்க்கின்றமே அருமையான நம்முடைய பிள்ளைகளை வாகனத்தில் பறக்கும் போதாக இருக்கட்டும், தொழுகையில் சஜிதா செய்யும் போதுமாக இருக்கட்டும், அந்த பரட்டையான முடி பறப்பதும் சஜிதாவுடைய நேரத்தில் அந்த பரட்ட முடி வாயில விழுகிறது, சஜிதாவுக்கு எழுந்திருக்கும் போது தூக்கி போடுவது பார்த்திருப்பீர்கள். இவர்கள் பார்த்துதான் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிமு. யார் முடி வச்சிருக்கிறீங்களோ அதை கண்ணியப்படுத்துங்க. கண்ணியப்படுத்துங்கண்டா என்ன பூசி நன்கு சீவி கொள்ளுங்கள். கடைசி முடி வளர்த்துங்க. எப்ப மொட்டை எடுக்கணும்னு சொல்லிட்டு முடி வைக்கலாம், ஆனா வச்சிருக்க முடிய எப்படி கண்ணியப்படுத்தணும்னு நான் சொல்லிட்டேன். அடுத்தபடியாக ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் தலைமுடியை வெட்டுவதாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பகுதியை முழுமையாக சிரைச்சிட்டு ஒரு பகுதியை மட்டும் வளர விட்டு வைக்காதீர்கள். இளைஞர்கள் கையெழுத்தான் பார்க்க முடியும். நல்ல மேல ஒட்ட கரைச்சிருக்கிறோம், பொடனைக்கு பின்னாடி தொங்குது. பொடனைக்கு பின்னாடி வெட்டிட்டு உச்சியில மட்டும் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கு. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யூதர்கள் இப்படி முடி வெட்டியிருந்தாங்க. ஒரு பகுதியை வெட்டி இன்னொரு பகுதியை நிறைய தொங்க விட்டுருந்தாங்க. இதை பார்த்த நபி தோழர்கள் நல்ல ஸ்டைலா இருக்குது அப்படின்னு நினைச்சாங்களோ என்னமோ, தங்களுடைய குழந்தைகளுக்கு அது மாறி வெட்டி விட்டார். ஒரு பக்கம் சிரைச்சு ஒரு பக்கம் வளர்த்து வச்சிருந்தாங்க. இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது யூதருடைய கலாச்சாரம், ஈமான் கொண்ட மக்களுடைய கலாச்சாரம் இதுவும் அல்ல. நீங்கள் முடி வைப்பதாக இருந்தால் தலை பூராவும் சமமான முறையில் இறங்கி வைத்துக் கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி, இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் ஒரு பகுதியை
கையை வளர்த்து வைக்கிறார்களே, இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கத்திற்கு மாற்றமானது. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஜும்மாவுடைய தினமாக இருக்கட்டும், மற்ற நேரமாக இருக்கட்டும், நறுமணம் பூசக்கூடிய பழக்கம் நம்மள்கிட்ட இருக்கு இல்லையா? இந்த நறுமண விஷயத்துல ஆணுக்கு தனி சட்டம் இருக்குது, பெண்ணுக்கு தனி சட்டம் இருக்குது. ஆணுக்கான சட்டம் என்னன்னு சொன்னா, நறுமணம் பூசிக்கிறது, ஆனா கரை இருக்கக்கூடாது. சில அக்கறை பூசினா பச்சையா ஒட்டத்தான செய்யணும், கலர் ஒட்டாம பூச முடியும், பூச தெரியாம பூச. அப்ப ஆண்களுக்கான நறுமணத்தை குறித்து காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, வாடை இருக்குன்னா அடையாளம் இருக்கக்கூடாது. பெண்ணுக்கான நறுமணத்தை குறித்து சொன்னாங்க, வாடை இருக்கக்கூடாது, அடையாளம் இருக்கலாம். இதை விலைக்கு பேச முடியாது. இந்த செய்தியை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காஃபிருடைய மையத்தை இருக்கக்கூடிய இடத்தில் மலக்குகள் வரமாட்டார்கள். நறுமணத்தினுடைய அடையாளம் ஆடையில் இருக்கும்போது மலக்குகள் வரமாட்டார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், பெருந்தொடர்போடு ஒரு வீட்டில் யார் இருந்தாலும், பெருந்தொடர்பு அதோட இருந்தாலும் அவர்கள் குளிக்காத வரை ரத்னத்துடைய மலக்குகள் அந்த வீட்டுக்கு வரமாட்டார்கள். சண்டைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில செய்திகளை நான் பதிவு செய்திருக்கிறேன். இந்த செய்திகளை எல்லாம் நபி அவர்கள் சொல்லும் போது அந்த ஹதீஸுடைய துவக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் இந்த மனிதனை சபிக்கின்றான். யார? பல்ல சரி செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் இந்த மனிதனை சபிக்கின்றான், அதாவது பெருந்தொடர்போடு இருக்கக்கூடியவன அப்படின்னு வருது. அதே மாதிரி பெண்கள் கொண்ட ஓடுறாங்கல்ல, இதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அல்லாஹ் சபிக்கின்றான். எந்த பெண்ணு தெரியுமா? பிறருடைய பார்வையை தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக கூம்பு கொண்ட போடலாம், உச்சங்களில் கொண்ட போது. இந்த செய்திகளை எல்லாம் நபி அவர்கள் சொல்லும் போது அல்லாஹ் சபிக்கின்றார் என்று சொல்றார்களே, இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? லஆன் என்று சொன்னால் அந்த வீட்டிற்கு அருள் வளம் கிடைக்காமல் போய், ஆணை போல பெண்ணும், பெண்ணை போல ஆணு ஆடை அணிவது, அவயங்களை மாற்றிக் கொள்ளுவது, இவைகள் எல்லாம் இறை சாபத்துக்குரிய செயல் என்று சொன்னதின் மூலம் இதனுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நாம் தூரமாக்கப்பட்டு போயிருக்கிறோம். எனவேதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. ஈமான் கொண்ட மக்கள் மார்க்கத்தில் முழுமையாக நுழைஞ்சிடணும். தொழுகும் போது அல்லாஹ், தொழுகைக்கு வெளியே உள்ள செயல்கள் எல்லாம் நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள், ஏதாவது துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஸ்டேஜ்களை எடுத்துக் கொள்ளுவது, இதுவல்ல மார்க்கம். இந்த விஷயத்திலேயும் மார்க்கம் நமக்கு எதை சொல்லுகின்றதோ அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இந்த மார்க்கத்துல முழுமையாக வந்துருங்க. வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான்,
ஷைத்தானுடைய வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஷைத்தான் நமக்கு மிகப்பெரிய எதிரி. அவனை பின்பற்றி போய் நீங்க வழிபட்டு விடாதீர்கள் என அல்லாஹ் இதைத்தான் எச்சரிக்கிறான். எல்லாம் அல்லாஹ் கேட்டதன்படி அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் துணை நிற்பானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.